SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் வருவாய் நிர்வாக ஆணையராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நிதித்துறை செயலாளராக சித்திக் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சுற்றுலா வளர்ச்சி கலாச்சாரத்துறை செயலாளராக ஸ்வர்ணா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது இந்த அதிகாரிகள் நியமனம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலே புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய நிலையில் IAS அதிகாரிகள் மாற்றம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 3 முக்கிய IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே சுற்றுலா வளர்ச்சி கலாச்சாரத்துறை செயலாளராக ஸ்வர்ணா IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் தற்பொழுது மீண்டும் பதவிக்கு வந்திருக்கின்றார். மொத்தமாக 4 IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். டாஸ்மாக் நிறுவனத்துடைய மேலாளரையும் சேர்த்து மொத்தமாக 4 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குநராக நந்தகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே தலைமைச் செயலாளராக இருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிகளுக்கு பிறகாக அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்த முருகானந்தம் IASக்கு தற்பொழுது வருவாய் பேரிடர் மேலாண்மை நிர்வாக ஆணையராக பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அமுதா IAS கூடுதல் பொறுப்பாக அதை கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் அவருக்கு தற்பொழுது இந்த புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வருவாய் நிர்வாகம் மற்றும் மேலாண்மையினுடைய இயக்குனர் என்கின்ற நிலையிலே அவர் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். அதே போன்று சித்திக் IASஐ பொறுத்தவரை அவரும் இப்பொழுது புதிய பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். அதாவது நிதித்துறை செயலாளர் என்கின்ற நிலைக்கு அவர் வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இதற்கு முன்பாக உதயச்சந்திரன் IAS வசம் அந்த பொறுப்புகள் எல்லாம் இருந்தன. வருவாய் நிர்வாக ஆணையராக முருகானந்தமும் அதே போன்று சித்திக் நிதித்துறையினுடைய செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றுலா வளர்ச்சி உள்ளிட்டவற்றினுடைய துறையினுடைய இயக்குநராக தற்பொழுது ஸ்வர்ணா IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சுற்றுலா வளர்ச்சி கலாச்சாரத்துறை உள்ளிட்டவற்றினுடைய செயலாளராக அவர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக நந்தகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்த கிறிஸ்துராஜ் அதிலிருந்து வேறு பொறுப்புக்கு மாற்றப்பட்டு நந்தகுமார் இந்த கோஆபரேட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களினுடைய பதிவாளர் என்ற நிலையில் இருந்தவர் அந்த பொறுப்பிலிருந்து இப்பொழுது மாற்றப்பட்டு கூட்டுறவு சங்க பதிவாளர் என்ற நிலையில் இருந்த நந்தகுமார் IAS டாஸ்மாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவன பிரிவுக்கு மது விற்பனை மதுவிலக்கு அந்த பிரிவிற்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரசினுடைய சில்லறை மது விற்பனை உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநராக நந்தகுமார் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முருகானந்தம் IAS, சித்திக் IAS, ஸ்வர்ணா IAS உள்ளிட்டவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சித்திக் IASஐ பொறுத்தவரை ஏற்கனவே அவர் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு தற்பொழுது அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநராக பணியாற்றி வந்தார். இப்பொழுது நிதித்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சித்திக் IAS சென்னையினுடைய மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கான மேலாண் இயக்குநராக இருந்து வந்த நிலையில் நிதித்துறை செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக உதயச்சந்திரன் IAS வகித்து வந்த அந்த பொறுப்பு மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒரு பொறுப்பு நிதித்துறை செயலாளர். கடந்த ஆட்சியில் தலைமைக்கு நெருக்கமாக இருந்தவராக பார்க்கப்பட்ட உதயச்சந்திரன் IAS வசம் இருந்த அந்த நிதித்துறை செயலாளர் பொறுப்பிற்கு சித்திக் IAS வந்திருக்கின்றார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பான வெளியாகி இருக்கின்றது. முருகானந்தம் IAS அவர்கள் ஏற்கனவே அரசினுடைய முக்கிய பொறுப்பில் கடந்த ஆட்சியில் இருந்தவர். இப்பொழுது வருவாய் நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கான இயக்குநர் நிலையில் புதிய பதவி பெற்றிருக்கின்றார். ஸ்வர்ணா IASஐ பொறுத்தவரை சுற்றுலா கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளுக்கான செயலாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார். அந்த பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். அதே போன்று கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளராக இருந்து வந்த நந்தகுமார் IASற்கு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண்மை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு IAS அதிகாரிகள் அடுத்தடுத்து மாற்றப்படுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகின்றது. ஏனென்றால் புதிய அரசு அமைந்த பிறகு கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் முக்கிய துறைகளுக்கிடையே அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். IAS அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய அவர்களும் காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய மாற்றங்களுக்கு உட்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது முதல் கட்டமாக உதயச்சந்திரன் IAS உள்ளிட்டவர்கள் இருந்த பதவிக்கு புதிய நபர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த பொறுப்பாளர் மட்டுமல்லாமல் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாளர் நிலையிலும் கூடுதலாக உள்ளிட்ட ஒரு சில துறைகளுக்கும் பொறுப்புகளை பார்க்கக்கூடிய விதமாக நந்தகுமார் IAS அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இந்த ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கு இடையிலான பதவி உயர்வு பதவி மாற்றம் என்பது தொடரும் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. எனவே மேலும் பல துறைகளுக்கான செயலாளர்கள் இயக்குநர்கள் மாற்றப்படுவார்கள் எனவும்
கடந்த ஆட்சியில் இருந்த அந்த அதிகாரிகள் அனைவரும் தற்பொழுது துறை மாற்றப்பட்டு புதிய துறைகளுக்கான இயக்குநர்களாகவோ செயலாளர்களாகவோ பணியில் இருப்பார்கள் என்ற தகவலையும் தலைமைச் செயலகம் தரப்பிலிருந்து கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த பதவி மாற்றம் என்பது தொடரும் என்கின்ற ஒரு தகவல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் முக்கிய துறைகளுக்கு, அதாவது நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.